சிறுமை மறுமைக்கு தீமை தருவதாகிய பாவம், இதை பற்றிய அச்சம் என்ற துன்பங்களே வந்து சேரும். நன்றி ஐயா. கேட்டது ஐயா? கேட்டது ஐயா. என்னன்னா பதிவு வந்து நீங்க முடிக்கிற இடத்துல பதிவு இன்னும் ஒரு முறை சொல்லிடுங்க ஐயா. ஓகே ஓகே. திருப்பி சொல்றதா? ஒரு முறை. ஓகே. அறம் புகழ் கேண்மை பெருமை இந்நான்கும் பிறந்தாரம் நச்சுவார் சேரா. பிறந்தாரம் நச்சுவார் சேரும் பகைவழி பாவம் என்று அச்சத்தோடு இந்நாட்பொருள். அதாவது மற்றவனுடைய மனைவியை விரும்புபவரிடம் நீதி, புகழ், நட்புணர்வு, ஆடவர்க்குரிய பெருமிதம் என்ற 4 உயர் குணங்களும் அமையாது. அவற்றிற்கு மாறாக பிறருடன் பகைமை, இன்மையில் பிறரால் பழிக்கப்படுகின்ற சிறுமை, மறுமைக்கு தீமை தருவதாகிய பாவம், இவை பற்றிய அச்சம் என்ற துன்பங்களே வந்து சேரும். நன்றி. தொடர்ச்சியாக கடந்த வாரம் முழுக்க பரசுராமன் ஐயா வந்து நேரத்தோடு வகுப்பெடுத்து கொடுத்தார்கள். அவருக்கு என் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே முடியலை. கடந்த சனி ஞாயிறு 2 நாள் ஒரு வர்ம பயிற்சிக்கு சென்றதனால் அந்த வர்ம பயிற்சியில் முடிவில் அவர்கள் கடுமையான உடற்பயிற்சி, அதன் பிறகு நாம் வெந்நீரில் தான் குளிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தும் தவறுதலாக மறந்து தண்ணீரில் குளித்ததால் கடுமையான உடல் வலியும் காய்ச்சலும் ஏற்பட்டதால் கடந்த வாரம் வகுப்பெடுக்க இயலாமல் ஒரு சூழ்நிலை உருவானது. அந்த மாதிரியான இக்கட்டான நிலைமைகள் எல்லாம் சரியாக 6:30க்கு தினமும் வகுப்பை நடத்தி கொடுத்தார்கள் பரசுராமன் ஐயா அவர்கள் மற்றும் வெங்கடகிருஷ்ணன் தோழர் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி, ஏன்னா தொடர்ச்சியாக 2 மணி நேரம் வகுப்பு நடத்தி கொண்டே இருப்பது என்பது நடத்துபவர்களுக்கும் சிரமம். அதை எல்லோரும் பகிர்ந்து கொள்ளும்போது, நேரத்தை பகிர்ந்து கொள்ளும்போது எல்லோருக்கும் எளிதாக இருக்கும். அந்த வகை அதை உணர்ந்தாலும் என்னால் அந்த கடந்த வாரம் அதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் அமையவில்லை என்று எனது வருத்தத்தை பதிவு செய்து இன்றைய வகுப்பிற்குள் நாம் செல்வோம். நாம் ஹோமியோபதி சார்ந்த மருத்துவ பாடங்களையும் மருத்துவ குறிப்புகளையும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஹோமியோபதி சார்ந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் அது சார்ந்த நுணுக்கங்களை கற்று வரும் நாம் இடையில் நமது மாணவர்களில் ஒருவரே நமது தேவையை நிறைவு செய்யக்கூடிய வகையில் மலர் மருத்துவம் என்ற ஒரு அற்புதமான மருத்துவத்தை இங்கிலாந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் கண்டறிந்த மலர்கள் மனம் அடிப்படையில் எவ்வாறு மனிதர்களை ஆய்வு செய்கிறது, அந்த மலர் மருந்துகள் எவ்வாறு சாதாரண நோய்கள் முதல் நாட்பட்ட நோய்கள் வரை போக்கக்கூடிய வேலையை செய்கிறது என்பதெல்லாம் பரசுராமன் ஐயா மூலம் நாம் மலர் மருத்துவம் என்ற ஒரு மருத்துவத்தையும் தொடர்ந்து பயின்று வருகிறோம். ஒரு மாற்று மருத்துவ முறைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ முறைகளில் நாம் இப்போதைக்கு மலர் மருத்துவம், ஹோமியோபதி என்ற 2 மருத்துவ நுணுக்கங்களை, அதன் அம்சங்களை எல்லாம் இந்த 6:30 மணி வகுப்பில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் நாம் 300வது நாள் விழாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுநாள் 6:30 முதல் 8:30 வரை நாம் மாலை 6:30 மணி ஹோமியோபதி வகுப்பின் 300வது நாள் நிகழ்வை ஒரு விழாவாக கொண்டாட இருக்கின்றோம். அதற்கு சிறப்புரையாக வழக்கம் போல நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்தி மருத்துவத்தை இன்னொரு தளத்தில் நம்மை பார்க்க தூண்டும் ஆசானாக விளங்கும் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய வழக்கறிஞர் வேலூர் விருதை காந்தி அவர்களை சிறப்புரை ஆற்ற அவரை அழைக்க இருக்கின்றோம். உங்கள் அனைவரின் சார்பாக அந்த நாளை நாம் மிகச் சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடுவோம். இது நமது பணி,
நமக்கு நாமே இட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்டளை. அந்த குறிப்பிட்ட நாள் விழாவில் உங்களது நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த சுற்றத்தார் அனைவரையும் அந்த விழாவில் கொண்டு வந்து சேருங்கள். ஏறக்குறைய 1000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு இணையதள வகுப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். எனவே இதை இன்னும் பரவலாக உங்களால் இயன்ற அளவிற்கு கொண்டு சென்று சேருங்கள். உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஆதரவும் இந்த மாபெரும் பணிக்கு தொடர்ந்து ஊக்கமாக, ஆக்கமாக நமக்கு தேவைப்படுகிறது. நமது கனவு மிகவும் விரிந்தது. நம் கை கெட்டிய தூரம் வரை இந்த மருத்துவத்தை மக்கள் மருத்துவமாக கொண்டு சென்று சேர்ப்போம் என்ற எனது ஆவலை வெளிப்படுத்தி இன்றைய மாலை நேர வகுப்பிற்குள் நாம் செல்வோம். நாம் ஏற்கனவே நாட்பட்ட நோய்கள் என்ற புகழ்பெற்ற மாமேதை ஆணிமன் அவர்களின் நூலை பார்த்து வருகிறோம், பயின்று வருகிறோம். அந்த வகையில் தெய்வீகம் துரைராஜன் ஐயா ஏற்கனவே தங்களை அறிமுகப்படுத்திட்டாங்களா? பரசுராமன் ஐயா வணக்கம் ஐயா. தெய்வீகம் துரைராஜன் ஐயா தங்களை அறிமுகப்படுத்திட்டாங்களா எல்லாருக்கும்? ஓகே ஐயா, உங்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நான் வந்து ஹோமியோ ஆர்வலருங்க ஐயா. கள்ளக்குறிச்சி பக்கம் சொந்த ஊரு. இது வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கிறது எனக்கு தெரியலீங்க ஐயா. நண்பர் ஒருத்தர் தான் முந்தா நாள் தான் இந்த மாதிரி தொடர்பு வந்து சொன்னாரு. நேற்றுல இருந்து தான் நான் வகுப்புல கலந்துக்கிறேன். சரி, நேற்று வந்து அக்குபஞ்சர் வகுப்பு வரைக்கும் கலந்துக்கிட்டேன். அதுக்கு மேல நெட்வொர்க் ப்ராப்ளத்தால என்னால மீட்டிங் உள்ள என்டர் ஆக முடியல. திரும்ப இன்னைக்கு நான் வந்து வகுப்புக்குள்ள வந்துருக்கேன் ஐயா. தகவல் யார் சொல்லுதுங்க ஐயா? தகவல் யார் சொல்லுது? ஓகே, மகிழ்ச்சி. தெய்வீகம் துரைராஜன் ஐயா, தொடர்ந்து வகுப்புக்கு வாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இப்போ வந்து நாட்பட்ட நோய்கள் என்ற நூலுக்குள் நாம் செல்வோம். நெடுநோய்களை பெரும்பாலும் குணமாக்க முடியாத நிலையும் அவ்வப்போது இன்னும் கேடான நிலையும் அவங்க அப்பப்போ எடுக்கக்கூடிய கனிம நீர் குளியல்கள் ஏற்படுத்தி விடுகிறது. ஆங்கில மருத்துவ முறையின் மூலம் அந்த மருத்துவர்கள் ஒருவருக்கு பின் மற்றொருவராக எல்லா வகையான அவர்கள் சிகிச்சை என்று மேற்கொள்ளக்கூடிய புது வகையான பாணி மருத்துவ முறையெல்லாம் ஒரு சிக்கலான ஒரு நோயாக, நாட்பட்ட நோயை குணப்படுத்த முடியாத ஒரு நிலை உண்டாக்கி விடுகிறது. பொருத்தமில்லாத மருந்துகள், அவற்றின் தீவிரமான செயல்பாடுகள் இந்த நாட்பட்ட நோய்களை சிக்கலான ஒரு நோயாக மாற்றிவிடுகிறது. அந்த மருந்துகளை மிக பெரிதாக அமையும் மருந்து அளவுகளாக திரும்ப திரும்ப கொடுப்பதால், மருந்துடைய அளவை அதிகப்படுத்தி மீண்டும் மீண்டும் கொடுக்கறதுனால, அது நமக்கெல்லாம் தெரியும். முதல்ல வந்து ஒரு 2 mg கொடுப்பாங்க, அது குணமாகலன்னு தெரிஞ்சுன்னா 3 mg மாற்றிடுவாங்க, அப்புறம் 5 mg மாற்றிடுவாங்க. இப்படி அளவை அதிகப்படுத்தி கொண்டே செல்வதால் அந்த சிக்கலான ஒரு நோய் குணப்படுத்த முடியாத ஒரு காம்ப்ளிகேட்டடான நோயாக மாறிவிடுகிறது. அந்த உடலுக்குள் உறங்கி இருக்கக்கூடிய சோரா என்ற அந்த அரக்கன், இந்த ஒரு சோராதான் எல்லா நோய்க்கும் அடிப்படை. அந்த சோரா உடலில் எல்லோர் உடலிலும் குடிகொண்டிருக்கிறது. அது அமைதியாக இருக்கு, ஒரு பூதத்தை தட்டி எழுப்புற மாதிரி. அது அந்த சோரா அது அமைதியாக இருக்கிறத இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகள், தாறுமாறான அதிகமான மருந்துகள் சோராவை தட்டி எழுப்பிவிடுகிறது. சிஃபிலிஸ் நோயுடன் கலப்புடையதா இல்லாமல் இருந்தாலும்
ஒவ்வொரு ஆண்டும் மேலும் மேலும் குணமாக்க முடியாத நிலைக்கு செல்கிறது. எது? அதிகமான மருந்துகளை கொடுத்து செய்யக்கூடிய சிகிச்சை, தாறுமாறான சிகிச்சை, சோராவை மிகுதியாக தூண்டிவிடக்கூடிய அந்த மருந்துகள், கனிம நீர் குளியல்கள், இதெல்லாம் அலோபதி சிகிச்சையின் மூலமாக அந்த ஏன் நாட்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியாமல் மருத்துவ உலகம் தடுமாறுகிறது என்ற கேள்விக்கான விடையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நாட்பட்ட நோய்களை ஹானிமன் அவர்களாலேயே குணப்படுத்த முடியவில்லை. ஏன் குணப்படுத்த முடியல? அப்போ ஒரு சரியான மருத்துவ முறையை நாம் கண்டறிந்து விட்டோம் என்று பெருமைப்பட்டு கொண்டாலும் சில சிக்கலான நோய்களை நம்மாலேயே குணப்படுத்த முடியவில்லையே, ஏன் என்ற ஒரு ஆய்வை அவர் மேற்கொள்ளும் போதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறங்கி கிடக்கக்கூடிய சோராவை அவர்கள் தட்டி எழுப்பி விடுகிறார்கள். அந்த சோரா தாறுமாறாக எழுந்து நின்ற பிறகு அதை ஹோமியோபதி மருத்துவத்தினாலும் குணப்படுத்த முடியாது என்ற முடிவிற்கு ஹானிமன் அவர்கள் வருகிறார்கள். அப்போ இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு அவர் போய்விடவில்லை. இதற்கான காரணம் சோரா முறிவை, சோராதான் உறங்கி கிடக்கக்கூடிய அந்த தன்மையை, சோரா உறங்கி இருந்த அந்த நிலையை அவர்கள் கொடுத்த ஆங்கில மருத்துவம் தட்டி எழுப்பிவிட்டது. எனவே அது குணப்படுத்த முடியாத நோயாக இன்றைக்கு எழுந்து நிற்கிறது என்ற நியாயத்தை மட்டும் கற்பித்துவிட்டு சென்று விடுவதாக இல்லாமல் அந்த சோராவை முறிப்பதற்கான மருந்தை ஹோமியோபதியில் ஹானிமன் அவர்கள் கண்டறிந்து அந்த சோராவை முறிக்கக்கூடிய மருந்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தனது மாணவர்களுக்கு அறிவுறுத்தி, ஆக நாட்பட்ட நோயை கூட எவ்வாறு இதமாக மென்மையாக குணப்படுத்த முடியும் என்பதற்கான கோட்பாடாகவும் வகுத்து செல்கிறார். அதுதான் இந்த நூல். ஆக குணமாக்க முடியாத நிலையை இவ்வாறு சோராவை அதிகமாக தூண்டிவிட்டதால் உண்டான அந்த நிலை, இது போன்ற பகுத்தறிவு இல்லாத மருத்துவ தாக்குதலுக்கு உடலானது பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக உட்பட்டு வரும்போது சற்றும் குணமாக்க முடியாத நிலையையே பெரும்பாலும் உண்டாக்கி விடுகிறது. பல நாட்பட்ட நோயாளிகள் அந்த நாட்பட்ட நோயுடனேயே அவர்கள் நீடிப்பதற்கு காரணம் இதுதான். ஹோமியோபதி முறைக்கு உட்படாத வலிமையான இயல்புடைய இந்த மருந்துகள் அதன் மூலமாக தோன்றிய அந்த நோயுடன் ஐயத்திற்கே இடம் இல்லாதவாறு புதிய நோய்களை சார்ந்து விடுகிறது. அந்த நோய்கள் எல்லாம் பெரிதாக உள்ள மருந்து அளவுகளாலும், அதிகமான மருந்துகளை சாப்பிட்டதனாலையும், அதை கூட மீண்டும் மீண்டும் கொடுத்ததாலேயும் அவை அங்கே நாட்பட்ட நோய்களை போன்ற நிலையிலேயே நீடித்து இருக்கிறது. அதனால் உடலின் பல்வேறு உறுப்பு மண்டலங்களையும் முடக்கிவிடக்கூடியதாக அமைகிறது. உறுத்தல் உணர்வு, உணர்வு நிலை பாதிப்புகள், கருத்தரிப்பு பாதிப்புகள் ஆகியவை இதனால் ஏற்படுகிறதா என்ற ஐயம் கூட நமக்கு ஏற்படுகிறது. இதை பற்றி நன்கு முடிவு செய்ய முடியாதவாறு இந்த செயல்பாடுகள் அனைத்தும் கண்டறிய முடியாத இருளில் நடப்பவையாகவே உள்ளன. பெரும்பாலும் இந்த இரண்டு காரணங்களாலும் ஹோமியோபதி முறைப்படாத மருந்துகளை கொடுக்கிறது, அதிக அளவில் மருந்துகளை கொடுக்கிறது. ஹோமியோபதி முறைப்படியான மருந்துகள் சமமானது ஒன்றை ஒன்று விளக்கும் என்றவர்கள் அந்த அறிவை நீக்கிடும். அதிக அளவு மருந்துகளை கொடுத்துட்டாங்கன்னா காம்ப்ளிகேட்டடான நோயை மாத்திரம் சோரா தட்டி தூண்டி எழும்பிவிடும். நாட்பட்ட நோயா அது தீர்க்க முடியாத நோயா மாறிடும். இந்த இரண்டு காரணங்களும் இணைந்து உள்ளதுமாகிய அந்த அரக்க பேருரு நோய் ஒன்றாக அது மாறிவிடுகிறது. ஒரு பேருரு, ஒரு அரக்கத்தனமான வகையில் அந்த சோரா தூண்டிவிடப்பட்டு நோயாக மாறிவிடுகிறது. பகுத்தறிவிற்கு உட்பட்டு
அதை ஒரு இயற்கையான எளிய நோய் என்று இனிமேல் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இயற்கையான நோய்னா நீங்கள் எளிதாக குணப்படுத்திடலாம். ஆனால் இந்த மாதிரி அரக்கத்தனமாக உருவாகி பெரிய அளவில் வளர்ந்து நிற்கக்கூடிய நோயை ஒன்றும் செய்ய முடியாது. பன்முக தன்மையான ஒழுங்கின்மையையும் ஒத்திசைவு இன்மையையும் உடைய இந்த நோயை குணமாக்கிவிடக்கூடிய நோய்தான் என்று ஹோமியோபதி மருத்துவர் எளிதில் தீர்மானித்துவிட முடியாது. இந்த மாதிரி சிக்கலாக தூண்டிவிடப்பட்ட நோயை ஹோமியோபதி மருத்துவரும் கூட அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முதலில் தோன்றிய நோயை குணமாக்காதவையும் அதற்கு மாறாக அங்கு ஆற்றல் இழப்பையும் இழைப்பையும் டல்லாய்க்கிறது, ஆளை அப்படியே ஒல்லியாய்க்கிறது ஆகிய அந்த சிகிச்சை முறைகளால் உள்ளே சோராவின் நுகைப்பாடு பெருகுவதும் வேகமாவதும், அது மட்டுமல்லாமல் ஆங்கில மருத்துவ முறையின் ஏமாற்று குணமாக்குதல்களால் புதிய செயற்கையான அச்சுறுத்தக்கூடிய நோய்கள் பெருகுகிறது. ஆக இரண்டு பக்கத்திலும் இருந்து வரும் தாக்குதல்களில் இருந்து தப்பிக்க முடியாமல் உயிராற்றல் இப்பொழுது அகப்பட்டுக் கொள்கிறது. இது போன்ற நோய் நிலைகளில் பழைய ஆங்கில முறை மருத்துவ குணமாக்கல்கள், அதன் தாக்குதல்கள் இயக்க முறையாக அமைந்த இடைஞ்சல்களாக மட்டுமே இருந்தால் அவற்றால் நேரும் வருந்தக்கூடிய விளைவுகள் ஒன்று அந்த சிகிச்சையை நிறுத்தியவுடன் அவை தானாகவே மறைந்து விடுவதாக இருக்கின்றன, அல்லது ஹோமியோபதி மருந்துகளால் அவை நன்கு போக்கக்கூடியவதாக இருக்கும். ஒரு இயல்பான ஒரு நோயாக இருந்துச்சுன்னா அந்த மருத்துவத்தை நிறுத்தினதுமே நல்லாயிடும், அல்லது உண்மையிலே ஒரு ஹோமியோபதி சிகிச்சை அந்த உயிராற்றல் கிடைக்கும்போது குணமாயிடும். ஆனால் நிலைமை பெரும்பாலும் இவ்வாறு அமைவதில்லை. இந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏற்கனவே காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டு தான் நம்மகிட்ட வந்திருப்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவாகவே இருக்கிறது. அந்த விளைவுகள் நீக்கப்பட முடியாததாய் அமைகிறது. உணர்வும் உறுத்தலும் மிக்க நார்த்திரளைகளில் அந்த முறையற்ற மருந்து பொருட்களில் நோய் உண்டாக்கும் வீரியங்களை கொண்டும் அவற்றை பெரிதாக உள்ள மருந்து அளவுகளாக திரும்ப திரும்ப கொடுத்தும் இத்தகைய மறைமுகமாக தொடரும் தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. இரக்கமே இல்லாதவாறு தாக்கப்படுபவையாகிய மென்மையான அக உறுப்புகளை இயக்க நிலை கொண்டவையாக மாற்றுகிறது, அல்லது அந்த வன்மையான தாக்குதலுக்கு ஆட்படாதவாறு அந்த உறுப்புகளை மறு வடிவமைப்பு செய்கிறது. இவ்வாறு உறுப்பமைவின் பொதுவான அழிவை தடுக்க வேண்டிய தேவை நம்முன் எழுகிறது. ஆக இந்த செயல்களை மேற்கொண்டு உயிராற்றலானது இந்த தாக்குதல்களை எதிர்கொள்வதே அங்கு பெரும்பாலும் நிகழ்கிறது. கடுமையான உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கு வன்மையான சுரண்டுகின்ற கருவிகளால் அல்லது அரித்து கரைக்கும் பொருள்களால் உணர்வு மிக்க தோல் பாதிக்கப்படும் நிலையில் வன்மையும் திண்மையும் உடையவையாகிய காய்ப்பு கட்டிகள் தோன்ற செய்கின்றன. இயற்கை தூண்டுதலாக இவ்வாறு உயிராற்றல் உயிரை பாதுகாப்பதற்கு இது எடுத்து காட்டுகிறது. உயிர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நடவடிக்கையாக இது மாறுகிறது. இவ்வாறு நோயை பொறுத்தவரையில் அதை உண்மையாய் குணப்படுத்தும் ஆற்றல் இல்லாததும், உடலின் பகுதிகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நேருக்கு எதிரான தொடர்பு இல்லாததும், அதற்கு மாறாக உடலின் ஏனைய மென்மையான பகுதிகளையும் உறுப்புகளையும் உள்ளுக்குள்ளேயே தாக்கக்கூடிய நிகழ்வும் நடக்கிறது. ஆக ஆங்கில மருத்துவ முறை சிகிச்சை அங்கு தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நிலையில் அங்கு உடலின் முழுமையை அழிவிலிருந்து காப்பதற்காக இந்த நுண்மையான உறுப்புகளை இயக்க நிலை உடையவையாய் ஆக்கும் உருமாற்ற செயலை உயிராற்றல் செய்கிறது. அதாவது அவற்றை செயலிழக்கச் செய்வது, அவற்றை முடக்கிவிடுவது, அல்லது அவற்றின் உணர்ச்சி கூறுபாட்டை மழுங்கடிப்பது, அல்லது அவற்றை காய்ப்பு கட்டிகளாக்கி விடுவது ஆகிய செயல்களை உயிராற்றல் அப்போது செய்கிறது.
இந்த செயலின் இன்னொரு நிலைப்பாடாக மிக மென்மையான நார்த்திரளை இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு கெட்டியாகி விடுகிறது. உறுதி வாய்ந்த நார்த்திரளை இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு கெட்டியாகிறது. உறுதி வாய்ந்த நார்த்திரளை, மென்மையான நார்த்திரளை கெட்டியாயிடுது, உறுதியான நார்த்திரளை கெட்டியாயிடுது. உறுதி வாய்ந்த நாய்த்திரளையும் அதை அழித்து விடுது. இந்த வேலையை அது செஞ்சிடுது. இது ஹோமியோபதி முறை அல்லாத ஆங்கில மருந்துகள். அதனால் அங்கு செயற்கையாக புற வளர்ச்சியானதாக ஒழுங்கில்லாத உருவ அமைப்பு உடையவையும் ஆகிய திரளை அழிவுகளும் உண்டாகின்றன. அந்த இடத்துல செயற்கையான ஒரு வளர்ச்சி அங்கங்கே கட்டி கட்டியாக உருவாகிறது. அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்திருக்கு. இவையெல்லாம் அங்கு இருந்த நோயின் கொடிய விளைவுகள் தான் என்று பிண அறுவையின் போது தந்திரமாக கூறப்பட்டு விடுகிறது. இதெல்லாம் அந்த உடம்புல இருந்த நோயின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்லிடுறாங்க. இத்தகைய அகசார்பான நிலைகள் அடிக்கடி தோன்றுவதுடன் அவற்றில் பெரும்பாலானவை குணப்படுத்த முடியாதவையாய் மாறிவிடுகின்றன. உடலில் போதுமான அளவு இருக்கக்கூடிய உயிர் வலிமை அந்த வயது முதிர்ச்சியால் குறைந்து விடாமல் இருக்கும்போது மட்டும் ஆங்கில முறை மருத்துவத்தின் போது இந்த வலிமை வீணாக்கப்படுவதை நாம் காண்கிறோம். நன்மையான புற சூழல்களும் அமையும் போது உயிராற்றலை பிணித்துள்ள அந்த மூலமான நோயிலிருந்து அதை இயக்க நிலையில் விடுவிக்கவும், அதனால் அது படிப்படியாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், கட்டாயமான நிலையில் அங்கு தோற்றுவிக்கப்பட்டவை அவை மிக பலவாக உள்ளவையாகிய அந்த வளர்ச்சி கூறுகளையும் இரண்டாம் நிலை உரு வளர்ச்சிகளையும் அது உயிராற்றலின் உடல் இயக்கத்தில் இணைத்து கரைத்து மாற்றிவிடவும் செயல்திறம் மிக்க ஹோமியோபதி மருத்துவர் மேற்கொள்ளும் கவனமான ஹோமியோபதி சோரா எதிர்ப்பு மருத்துவத்தால் அந்த குணமாற்றம் அங்கே நிகழ்கிறது. அவர்கள் வெறுமனே ஆங்கில மருத்துவத்தை கொடுத்து சிகிச்சை அளிப்பதற்கும் சோரா எதிர்ப்பு மருந்தை கொடுத்து அதே நாட்பட்ட நோயை குணப்படுத்துவதற்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது. சோராவில் இருந்து பெருமளவில் அந்த உயிராற்றல் விடுவிக்கப்பட்டதும் இப்போதும் ஆற்றல் வாய்ந்ததாகவே இருப்பதும் ஆகிய உயிராற்றலுக்கு மட்டுமே இத்தகைய மாற்றத்தை உண்டாக்குவதற்கு இயலுமாறு இருக்கிறது. சோரா எதிர்ப்பு மருந்துகளை கொடுத்து நாட்பட்ட நோய்களை குணப்படுத்த கூடிய செயல் நிகழும் போது அந்த உயிராற்றல் வலுவாக இருந்து கொண்டு அது மெல்ல மெல்ல அந்த நோயாற்றலை வீழ்த்துகிறது. எதிர் மருத்துவமான ஆங்கில மருத்துவத்தில் இத்தகைய நிகழ்வு நடப்பதில்லை. மென்மையான நார்த்திரளைகள், வலிமையான நார்த்திரளைகள், உறுதியான நார்த்திரளைகள் எல்லாம் அழிந்து சிதைந்து அந்த நோயாளியை மிகவும் சிக்கலான ஒரு நோயாளியாக மாற்றிவிடுகிறது. நன்மையான புற சூழல்கள் அமையும் போது கருதத்தக்க அளவிலான காலம் கழிந்த பிறகும் பொதுவாகவே முழுமையடையாமல் குறைவானதாகவே இருக்கக்கூடிய அளவிற்கு மட்டும் படைப்பு திறத்தின் அளவுக்கு சிறப்பானதாக இருக்கக்கூடிய இந்த பெரும் செயலை உயிராற்றால் செய்ய முடிகிறது. முறையான சிகிச்சை அளிக்கும் போது நாட்பட்ட நோய்களின் போது ஆங்கில முறை மருத்துவர் எந்த அளவுக்கு பெருங்கவனத்துடன் கமழ்ந்து நெறி பிறழ்ந்ததும் அழிப்பு செயலை கொண்டதுமான தனது மருத்துவ கலையை மிகுந்த அக்கறையுடனும் முயற்சியுடனும் விடாப்பிடியாகவும் செயல்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அவர்தம் நோயாளியின் உடல் நலத்தையும் வாழ்க்கையையும் அவர் அழித்துவிடுகிறார். அவர் அளிக்கக்கூடிய மருந்துகள் அந்த மாதிரி, அவர் மேல தவறில்லை, அவர் அளிக்கக்கூடிய மருந்துகள் அந்த மாதிரி மருந்துகள். இவ்வாறு பொதுவாக பல ஆண்டுகளாக நோயாளிக்குள் புகுத்தப்பட்டுள்ள நெறி பிறழ்வுகளை, தவறான மருத்துவங்களை குறைந்த காலத்திலேயே நலநிலையாக மாற்றுவதை உண்மையான குணப்படுத்தும் முறையாக இருப்பதும்
உறுப்பு குறைபாடுகளை நேருக்கு நேராக உண்டாக்கும் செயலை எப்போதும் கொண்டிராததும் ஆகிய மிகச்சிறந்த ஹோமியோபதி மருத்துவ முறையால் எவ்வாறு செய்ய முடியும்? தொடர்ந்து எதிர்மருத்தையே கொடுத்து சிகிச்சை அளித்து வரக்கூடிய அலோபதி மருத்துவருக்கு எதிராக ஒரு ஹோமியோபதி மருத்துவர் எவ்வாறு அதை செய்துவிட முடியும்? இது போன்ற நோய் வரலாறுகளில் இயற்கையானதும் எளியதும் ஆகிய சோரா என்ற நோய் அவர் உடலில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் யாரும் பார்ப்பது கிடையாது. நீண்ட காலம் கழிந்த பிறகே அந்த நோயில் முன்னேற்றம் காணப்படும் என்னும் உறுதியை அந்த மருத்துவர் பொதுவாக கூறலாம். நாட்பட்ட நோய்ப்பா, அதனால ரொம்ப நாள் ஆகும் நல்லா ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவர் தப்பிச்சுக்குவாரு. அப்போதும் கூட உயிர் வலிமை முழுமையாக வீணடிக்கப்படாத நிலையில் அங்கு முழுமையாக உடல் நலம் மீளும் நிலை ஒருபோதும் ஏற்படுவதில்லை. உயிராற்றல் முழுமையாக சிதைப்பதற்கு முன்னால் கூட ஏதேனும் முயற்சி எடுத்துடலாமான்னு பார்த்தாலும் முயற்சித்தாலும் முடிவதில்லையே. மருத்துவ முறையை மாற்றாம நீங்கள் மீண்டும் மீண்டும் உயிராற்றலை அதுக்கு வலிமை இருக்கிறதோடவே உடனே நீங்கள் சிகிச்சை தொடங்கிட்டீங்களா இல்லையான்றது மட்டுமே பிரச்சனை இல்லை. என்ன மருந்து கொடுக்கணும், சோரா எதிர்ப்பு மருந்தை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை செய்யாம நீங்கள் என்னதான் அந்த உடலில் உயிராற்றலை இருந்தாலும் கூட குணப்படுத்துவது என்பது மிகவும் சிக்கலான ஒன்றாகத்தான் மாறுகிறது. ஒரு முறை பார்த்த அளவிலேயே அந்த நோய்க்கு சிகிச்சை செய்வதிலிருந்து விலகிக் கொள்ளும் கட்டாயத்திற்கு ஒரு ஹோமியோபதி மருத்துவர் ஆட்பட்டு விடுகிறார். ஏன்? அவர் உள்ள உயிராற்றலை கெடுத்து வச்சிருக்கிறார் அலோபதி மருத்துவர். எனவே இவர் என்னதான் ஹோமியோபதி மருந்தை இனி சரியாக கொடுத்தாலும் கூட வேலைக்காகாது என்ற நிலைக்கு ஹோமியோபதி மருத்துவர் தள்ளப்படுகிறார். மருந்துகளால் உண்டாகக்கூடிய நாட்பட்ட நோய்களின் போது முதலில் அந்த மருந்துகள் உடல் நலத்தின் ஏற்ற இறக்கமான நிலையை கடக்கும் போதே அம்மருந்துகளை படிப்படியாக குறைத்து நீக்கிவிட வேண்டும். நீங்கள் ஹோமியோபதி மருத்துவத்தை ஒருவேளை செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால் மெல்ல மெல்ல அவர் இதுவரை சாப்பிட்டு வந்திருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் மெல்ல 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 குறைக்க வேண்டும். அல்லது சோரா எதிர்ப்பு சிகிச்சையை தொடங்கும் போதே உணவு பழக்கத்தில் ஒழுங்குமுறை ஏற்படுத்த வேண்டும். அவரது வாழ்க்கை முறையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் அந்த மருந்துகளை உட்கொள்வதில் இருந்து தாங்களாகவே விலகிவிடுவதற்கு அவர்களுக்கு அறிவுறுத்தி அதன் பிறகு உங்களது மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் வன்மையானதும் பொருத்தம் இல்லாததும் ஆகிய அந்த குழப்பமான மருந்து கலவைகளால் செயற்கையாக உண்டாக்கப்பட்டு வரும் இந்த நோய்களுக்கு மருந்தை இனி யார்தான் கண்டுபிடிக்க முடியும்? ஏகப்பட்ட மருந்துகளை, கலவையான மருந்துகளை அவர் சாப்பிட்டு வராரு. அதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு வேளை வந்தார்னா ஹோமியோபதி மருத்துவர் முயற்சி செய்யலாம். ஏன்னா அதுக்கு மருந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தாறுமாறான மருந்துகளை சாப்பிட்டு வரக்கூடியவர்களுக்கு அதை நிறுத்துவதைத்தான் உரிய சிகிச்சையாக மேற்கொள்ள முடியும். உயிராற்றலை கட்டாயமான முறையில் சிதைத்த அந்த மருந்துகளை முதலில் உயிராற்றல் தனக்குள் ஏற்று சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் உண்மையாக குணமாக்கும் கலையில் செயல்படும் ஒரு மருத்துவர் ஒரு பகுதி அளவிலேனும் அந்த ஆதி நோய்க்கு ஒத்திருப்பதாக காணப்படும் நோய் நிலை தமக்கு முன் இருப்பதை அவர் உரிய நேரத்தில் கண்டுகொள்ள முடியும். அந்த மருந்துகள் எல்லாம் ஒருவேளை அவர் நிறுத்தினார்னு சொன்னால் நிறுத்தத்துக்கு வாய்ப்பில்லை. அதெல்லாம் அவருக்கு உடலில் ஒரு அங்கம் மாதிரியே அந்த மருந்துகள் எல்லாம் பழகிவிட்டிருக்கும். ஒருவேளை அவர் நிறுத்தினால் உண்மையான அந்த நோயாளியின் அறிகுறிகள் இப்பொழுது வெளிப்படலாம். அதற்கு இணையான மருந்தை ஒரு ஹோமியோபதி மருத்துவர் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகுதான் அந்த நோயை எதிர்த்து அவரால் போரிடவும் முடியும். அவர் சாப்பிட்டு கொண்டு வரக்கூடிய கலவையான பல கூட்டு மருந்துகளை அந்த துயரை நிறுத்தினால் உண்மையான அறிகுறிகள் வெளிப்படலாம். அவரை குணப்படுத்துவதற்கு ஹோமியோபதி மருத்துவரும் ஏதோ முயற்சி செய்யலாம். ஆங்கில முறை மருத்துவ கலை பெரும் கூட்டத்தினால்
அரக்கத்தனமான வடிவங்களாக சிதைக்கப்பட்டு விட்டதும், செல்வர்களையும் புகழ்பெற்றவர்களையும் மட்டும் பாதித்துள்ளதும் ஆகிய அந்த நோய்களை குணமாக்குவதாலேயே பேரும் புகழும் பெற வேண்டியவராக இருக்கக்கூடிய நமது பரிதாபத்திற்குரிய ஹோமியோபதி மருத்துவர் நிலை மிகவும் இரக்கத்திற்குரியதாகும். ரொம்ப வசதிப்படுத்தலாம் இருப்பாங்க, நோயை குணப்படுத்தி உனக்கு எவ்வளோ வேணா தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமது பரிதாபத்திற்குரிய ஹோமியோபதி மருத்துவர் இவர் மூலமாக நம்ம ரொம்ப பிரபலமாயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வர தவிர, ஆனால் அவர் சாப்பிட்ட மருந்துகளை அவர் நிறுத்தாமல் அவருக்கு இவர் குணமளிப்பது என்பதும் சாத்தியமில்லை. இவருடைய முழுமையான மருத்துவ கவனிப்புக்கு பின்னும் அவர் இறுதியில் தோல்வியே அடைய வேண்டி வரும். நாட்பட்ட நோயாளிகளை எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு குணப்படுத்த வேண்டும் என்ற அந்த புத்தகத்தை, அந்த தலைப்பைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு ஹோமியோபதி மருத்துவரிடம் வந்து சிக்கிய செல்வந்தரான அந்த நாட்பட்ட நோயாளியை குணப்படுத்திவிட்டால் ஊர் ஃபுல்லாக நம்ம பிரபலமாயிடுவோம் அப்படின்னு ஹோமியோபதி மருத்துவர் பரிதாபமாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் சாப்பிட்டு வந்த அந்த ஆங்கில மருந்துகளை அவர் நிறுத்தாமல் அவரது உண்மையான அறிகுறிகள் வெளிப்படாது. எனவே இந்த ஹோமியோபதி மருத்துவரும் தனது வெற்றியை சாதிப்பது இயலாததாக மாறும். எனவே நாட்பட்ட நோய்களில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அந்த உடலை தாறுமாறாக ஆக்கி வைத்துள்ள அந்த ஆங்கில மருந்துகளை, அதில் பல மருந்துகளை அவர் பல வேளைகளில் சாப்பிடுபவராக அந்த துயரர் இருப்பார். அதையெல்லாம் அவர் ஒருவேளை நிறுத்திவிட்டு வந்தால் அவருக்கான உண்மையான அறிகுறிகள் நமக்கு தெளிவாக தெரியும். அதற்கு இணையான ஹோமியோபதி மருந்தை கொடுத்தால் ஒருவேளை அந்த துயரர் காப்பாற்றப்படலாம், இந்த ஹோமியோபதி மருத்துவருக்கும் புகழ் கிடைக்கலாம். அதை தவிர்த்து சோரா எதிர்ப்பு மருந்துகளை கொடுப்பதோ அந்த நாட்பட்ட நோயாளியை குணப்படுத்துவதோ சாத்தியமில்லை என்ற இந்த செய்தியோடு இதோடு ஒரு செய்தி நிறைவடைவதால் பக்கம் 210 நான் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை தொடர்வோம். நாளை மறுநாள் 300வது நாள் விழாவை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அமைதி காத்த அனைத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் தொடரலாம். பரசுராமனையா தொடரலாம் ஐயா, நீங்க தொடரும். ஒரே நிமிஷம் அனுப்பி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியம் பென்சீனம் நைட்ரிக் பென்சீனம் நைட்ரிக் பென்சீனம் நைட்ரிக் இந்த மருந்து ஒரு உணர்வு கொண்டு இது வந்து இதனுடைய காமன் நேம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப்
மெர்பேன் MIRBANE மெர்பேன் அப்படின்னு சொல்லப்படுது. மெர்பேன் ஆயில் ஆஃப் மெர்பேன் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து சேர்ந்த ஒரு கூட்டுப்பொருள். கூட்டுப்பொருள்னா இயற்கையாக வந்து இதெல்லாம். அதுக்கடுத்து இதனுடைய வேலைகளை நம்ம பார்க்கலாம். It produces faintness, sinking, convulsion, twitching, and so forth. SOPO. இந்த மருந்து மயக்கத்தை, மூழ்கி போவது, ஏதாவது ஒரு விஷயத்துல மூழ்கி போவது, மூழ்குது, சிங்கிங், கன்வல்சன், வாழ்க்கை ஒழிப்பு, இச்சிங், துடிப்புகள் மற்றும் செயற்கையான தூக்கம் இதெல்லாம் உருவாக்கும். செயற்கையான தூக்கத்தை உருவாக்குகிறது. Blueness of lips, face and finger nails, face and finger nails நீல நிறத்தை உருவாக்கும். உதடுகளில், முகம் மற்றும் விரல் நகங்களில் இந்த மருந்து இந்த மாதிரி நீல நிறங்களை இந்த பகுதிகளில் ஏற்படுத்தும். Head drawn backwards and to the left in spasm. Left in spasm. தலை வந்து பின்பக்கமாக இழுக்கப்படும். அதோடு கூட இடது பக்கத்தில் நரம்பு பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்தல் காணப்படும். அடுத்தது ரோலிங் ஆஃப் தி eyeballs. Their vertical axis is a prominent feature. கண் கோணங்களை வந்து உருட்டுவாங்க. அது குறிப்பாக வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் செங்குத்து கோடா, செங்குத்து பக்கமாக வந்து மேலே கீழே ரோல் பண்ணுவாங்க. Pupils dilated. Pupils கண் பாப்பர்கள் வந்து விரிவடைந்து. Nystagmus, NYSTAGMUS, nystagmus அப்படின்னு சொன்னா உணர்வுகளம தன்னிச்சையா அனிச்சை விழி அசைவு.
அல்லது விழிகள் ஓயாமல் ஊசலாடும். பார்த்தோம்னா அது வந்து தன்னிச்சையாக நடக்குது. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் ஸ்லோ, டிஃபிகல்ட், சையிங், மூச்சு வந்து மெதுவாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பெருமூச்சு உள்ளோம். பேரலைசிஸ் ஆஃப் அடுத்து சையிங் அதோட முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து இன்வாலன்ட்ரி எவாக்குவேஷன், EVACUATION எவாக்குவேஷன். மூச்சு வெளியே வந்து இன்வாலன்ட்ரி ஆகும். மூச்சு நம்ம இன்வாலன்ட்ரி தான் அவருக்கு அந்த உள்ளம் தானே உள்ளது. பேரலைசிஸ் ஆஃப் ஆல் லிம்ஸ், கைகால் எல்லாமே வந்து செயல் இழந்த மாதிரி இருக்கும். செக்ரீஷன்ஸ், smell strongly of bitter almond. எல்லா சுரப்புகளும் வந்து கசப்பான பாதாம் சுவையை கொண்டு அதே போல மனத்தை போல இருக்கும். அடுத்தது இதுதான் வந்து இந்த மருந்தோட முக்கியமான வேலைகள். சுவாசம் சார் செக்ரீஷன்ஸ், அதாவது சுரப்புகள், உடம்புல சுரக்கக்கூடிய திரவங்கள் எல்லாமே. கசப்பான பாதாம் அதே போன்ற ஸ்மெல் இருக்கும். பென்சீனியம் நைட்ரிகம், BNZINUM, பென்சீனியம் நைட்ரிகம், NITRICUM. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பென்சோலம் நைட்ரிகம்னு சொல்லுவாங்க. பென்சீனியம் அல்லது பென்சோலம். இதனுடைய மனக்குறிகளை பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம் மென்டல் எக்ஸைட்மெண்ட், மிக அதிக மன எழுச்சி அடைவாங்க. லோகோசிட்டி, followed drowsiness, soon passing into stupor, பேசிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து ட்ரௌசி, அரை மயக்க நிலைக்கு போவாங்க. அதை தொடர்ந்து ஆழ்ந்த தூக்கத்திலும் போயிடும். அடுத்து அன்கான்சியஸ்னஸ் வித் inarticulate confused speech, நினைவிழத்தோடு ஒரு குழப்பமான பேச்சை பேசுவாங்க.
குழப்பமான பேச்சை அந்த மயக்க நிலையில பேசுவாங்க. அதாவது உச்சரிப்பு தெளிவாக இருக்காது, அர்டிகுலேட். இது தெளிவான உச்சரிப்பாக இருக்காது, குழப்பமாகவும் இருக்கும், என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. dwells on past disagreeable events. பழைய நினைவுகள் அவரையும் அவரால் ஜீரணிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள்ல அதிலேயே குடியிருக்கும். Next, restlessness, tossing about in bed. அமைதியின்மை மற்றும் இப்படி அப்படி புரண்டு படுத்துட்டு இருக்காங்க. Thoughts disagreeable. Aggravation night. Disagreeable, ஏற்றுக்கொள்ள முடியாத நினைவுகள் அதில் இரவில் அதிகமாகும். இதோட மனக்குறிகள் நிறைவுகிறது. இதனுடைய உடற்குறிகள் உடற்குறிகள் பார்த்தீங்கன்னா tetanic convulsions after gasping cold water on face. முகத்தின் மேல கோல்டு வாட்டர் மோதுறப்போ அவங்களுக்கு வலிப்பு, வலிப்புகள் இருக்கும். அது அமுலரேஷன் ஆஃப்டர் கேசிங் கோல்டு வாட்டர் ஆன் ஃபேஸ். வலிப்பு முகத்தில் தண்ணி தெளிச்சாங்கன்னா அங்கே அவங்களுக்கு அந்த வலிப்பு நிவாரணம். Tetanic convulsions, amelioration after gasping cold water on face. Tendency for kindness, hemorrhage. மயக்க மற்றும் அடைஞ்சவங்க ரத்தப்பெருக்கு ரத்தப்பெருக்கினாலையும் மயக்கம் அடையக்கூடிய சுபாவம். டிசையர்ஸ் லெமன், எலுமிச்சை மீது விருப்பம் இருக்கும். அடுத்து ஐஸ் அப் அண்ட் டவுன் வெர்டிக்கல் ப்ரெஷர் பார்த்தோம். அதே சமயத்தில் சைடும் ஐஸ் கான்ஸ்டன்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஐஸ், பெண்டுலம் லைக் ஃப்ரம் சைடு டு சைடு. கடிகாரத்தில் உள்ள கொண்டுள்ள மாதிரி இந்த வாரமும் அந்த வாரமும் நிரந்தரமாக எப்பவுமே
அந்த மாதிரி மூவ் ஆகும். Pupils insensible to light. வெளிச்சத்திற்கு அந்த உணர்ச்சி இன்மை இருக்கும். கண்ணு பூசுறதோ அல்லது அந்த இது அதிக வெளிச்சமோ வந்து இன்சென்சிபிள். அடுத்து ஐஸ் இன்வால்வ். உள்பக்கமாக திருமண மாதிரி இருக்கிற அடுத்து ஹெட்டில் பார்த்தீங்கன்னா சென்சேஷன் ஆஃப் பிரிஸ்ட்லிங். ERI STL இவருடைய தலை வந்து ரொம்ப தடிச்சு போன மாதிரி இருக்கும். தடிச்சு போன மாதிரி இருக்கும். அதாவது முடி, தலையில் முடி. சென்சேஷன் ஆஃப் பிரிஸ்லிங், ஹேர் ஸ்டாண்டிங் ஆன் எண்ட். நுனியில நிக்கிற மாதிரி தலையோட நுனியில நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். வாமிட்டிங் டியூரிங் அன்கான்சியஸ்னஸ். நடை விழத்தலின் போது வாந்தி செய்வார். வாந்தி ஆகும். ஸ்பீச் ஸ்டாமரிங். திணறி பேசுவார். ஸ்கின் பங்க்டிஃபார்ம். ஸ்கின்ல வந்து பங்க்டிஃபார்ம், PUNCTIFORM, பங்க்டிஃபார்ம். எக்கிமோஸ், பங்க்டிஃபார்ம் எக்கிமோஸ், ECCHYMOSC. பங்க்டிஃபார்ம் அப்படின்னு சொன்னால் ஷேப்டு லைக் நேச்சர் ஆஃப் பாயிண்ட் ஆர் டாட். அதாவது ஒரு சின்ன பாயிண்ட் அல்லது ஒரு பொட்டு மாதிரி, டாட் மாதிரி, அந்த மாதிரி உள்ள ஷேப், ஒரு இடம் உள்ள இது. அந்த மாதிரி தோலுக்கடியில் ரத்த கோர்வை இருக்கும். அதாவது டாட் டாட்டா தோலுக்கடியில் ரத்த கோர்வை, புள்ளி புள்ளியாக நிச்சயங்கள தோலுக்கடியில் ரத்த கோர்வை. பெர்ஸ்பிரேஷன் ஸ்டெய்னிங் தி லினன் எல்லோ. உங்களுடைய வியர்வை வந்து ஆடையில மஞ்சள் நிற கரையை படிய செய்யும். அடுத்து coldness of hands becomes blue. கையெல்லாம் சில்லுனாயி நீல நிறமாக ஆகிவிடும். அடுத்து கெய்ட் ஆசிட் இன்டாக்சிகேட்டட். குடிச்சிட்டு நடக்கிற ஒரு மாதிரி நடப்பார். இதுதான், இது ஒரு சின்ன ரெமடி தான்.
இது இதனுடைய முக்கியமான உடற்கூறுகள். மொடாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொடாலிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. அக்ரவேஷன் க்ளவுடி வெதர், மேகமூட்டமாக இருக்கிற சமயங்களில் இவருக்கு துயர் மிகும். இதுதான் வந்து பென்சாயிக் ஆசிட், இந்த பென்சினம் நைட்ரிகத்தோட ஒரு பச்சை. அதோடு வந்து இந்த சொல்லுங்க. பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி இல்லை குடிச்சிட்டு நடக்கிற மாதிரி? குடிச்சிட்டு நடக்கிறவர் எப்படி நடக்கிற தள்ளாடி அந்த மாதிரி. குடிச்சிட்டு தள்ளாடி நடக்கிறவர் போல நடக்கிறார். இதோடு இந்த முடிச்ச வகுப்பு நிறைவடைகிறது. அடுத்த வகுப்புல வந்து போரிக்கம் அசிடல் அதை நம்ம பார்க்கலாம். போரிக்கம் அசிடல். சரி, அடுத்தது நம்ம அடுத்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் புதுசாக வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நான் லேட்டாக வந்ததுனால அவங்க யாரும் என்னன்றது தெரியல எனக்கு. அவங்க கொஞ்சம் தெய்வீகன் துரைராஜன் கொஞ்சம் அறிமுகப்படுத்துறீங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. நான் வந்து தெய்வீகன் கள்ளக்குறிச்சி நேற்று. சரிங்க. ஃபுல்லாக நான் ஹோமியோபதி ஆர்வல மருத்துவர். இந்த வகுப்பு நடக்கிறது நீண்ட நாளாக நடக்குது. எனக்கு தகவல் எனக்கு தெரியும். நண்பர் ஒருத்தர் தான் அறிமுகப்படுத்தினார் வகுப்பு நடக்குது. அப்படிங்களா? சரிங்க. இடத்துலேருந்து நான் வகுப்பு. அப்படிங்களா? சரி. எவ்வளோ நாளாக ஓரளவுக்கு அறிமுகம் ஹோமியோபதி கிட்டீங்க? எனக்கு வந்து 2007 எனக்கு ஹோமியோபதியோட தொடர்பு. ட்ரீட்மெண்ட் அது இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு ஹோமியோபதி போனோம். ஹோமியோபதி டாக்டர்ஸ் ஒரு 2-3 பேர் திருவண்ணாமலையில் எனக்கு கொஞ்சம் க்ளோஸான அறிமுகம். அதுலேருந்தே செஞ்சு அப்படி சும்மா ஒரு ஹாபி மாதிரி தான் எனக்கு. சரிங்க. சரி. ஆர்வம் அப்படியே தொடர்பு இருந்துச்சு. கொஞ்சம் மருந்து வாங்கி வச்சுட்டு அதாவது நான் ஒரு சர்வீஸ் தான் நம்மளை தெரிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு. சரிங்க. ஓகே. கள்ளக்குறிச்சியாங்களா பக்கத்துலங்களா? கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் பக்கம் கிராமங்க. புதுப்பட்டுன்னு ஒரு சங்கராபுரம். ஐயா வணக்கம் ஐயா. உங்க சன் ஒர்க் பண்றாங்கல்ல அந்த பேங்க் பக்கத்துல ஐயா. அப்படிங்களா? சரிங்க. ரங்கப்பனூர். எங்க சன் வந்து அங்கதான் ரங்கப்பனூர்ல ஒர்க் பண்றாங்க. இப்பதான் சும்மா 10 மாசம் ஆகுது. கரூர் வைசியா பேங்க். கரூர் வைசியா பேங்க்ல ரங்கப்பனூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நேம் நிர்மல். முன்னாடி அறிமுகப்படுத்திருக்காருன்னு இல்லையா? நேட்டிவ் எனக்கு வேலூருங்க. அதாவது எனக்கு சொந்த ஊர் ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் இங்கே ராணிப்பேட்டை பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன். அடுத்தது ஐயா உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் பரசுராமலியா? ஐயா நீங்க இருங்க ஐயா. பார்த்துட்டு சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட எடுத்துக்கலாம். அது நீங்க தொடருங்க. ஐயோ ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன் நான் பணம். எப்படி அப்ளை பண்ணணுன்ற நீ கூகுளில் போயிட்டு பண்ணியா? இது இல்லைன்னா நான் வந்து குறிமொழி விளக்கமே கூட எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வேற. சரிங்க. ஃப்ரெண்டா அவன் அப்ளை பண்ணி கொடுத்தானம்மா? யாரு துளசி ஃப்ரெண்டா? பேங்க் பிரச்சனை வந்துச்சு இல்லையா?
வந்துச்சா அமௌண்ட் வந்துச்சா அப்படி அவரோட நம்பர் பேங்க் கிடைக்குமா? தான் சுமக்கமாக வேலை செய்யுதுன்னு சொல்லி நினைச்சாங்களே ஐயா பரசுராமன் ஐயா. இது வந்துதா சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா, நான் கௌரி கதைக்கிறேன். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. இந்த அளவுக்கு அதிகமாக இந்த கோபம் அதை வெளிக்காட்டாமல் கட்டுப்படுத்தி வச்சு அப்படியான வைக்க என்ன அது முதலாவது மருந்து கொடுக்கலாமா? அது இந்த போல பேங்க்கு போயிட்டு அளவுக்கு அதிகமான கோபமும் கட்டுப்படுத்தி வைக்கிறாங்களா, வெளிப்படுத்தலையா? அதிகமா வெளிப்படுத்தாமல் அதை கட்டுப்படுத்தி அதை கொஞ்சம் நோயாளி தன்மை ஆகிற மாதிரி இருக்குன்னு சொன்னா இங்க போறது கூட போவாது. இப்போ செரிப்புலம் கொடுங்க, செரிப்புலம். இங்க போறது கூட தொடர்ச்சியா போவாது. தொடர்ச்சியா கொடுத்துருக்கோணுமா இல்ல ஒரு தரம் 2 தரத்தோட இயல்பா இருக்குமா? இல்ல தொடர்ச்சியா கொடுங்க, தொடர்ச்சியா கொடுத்தீங்களா அது வெளிப்படும். கண்டிப்பா வரும். சரி ஐயா, நன்றி. ஏதாவது தூக்கி போட்டுறாங்க, அது மாதிரி ஏதாவது பண்றாங்களா? பாத்திரம் தூக்கி போடுறது? இல்ல இல்ல சில நேரங்கள் அப்படி இருக்கு, மற்றபடி இல்லை. மற்றபடி கூட அடக்குறது, கூட அடக்கி வைக்கிறது. நீங்க செரிப்புலம் ட்ரை பண்ணுங்க. 2050 வரும். சரி ஐயா, அப்புறமா முதல் 2 அமௌண்ட் போட்டா வந்துச்சு. 1800 அரை பண்ணி பார்க்கலாம் ஐயா. போட்டா வந்துச்சு. தொடர்ச்சியா கொடுங்க. இந்த அமௌண்ட் போட்டா இந்த குவாரண்டைன் ஓகே ஐயா, நன்றி. நன்றி நன்றி. மெசேஜாவே டைப் பண்ணி அனுப்பிட்டான். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால சரிங்க. அமைதியா இருங்க. Okay. எல்லாருக்குமே நம்ம வந்து ஓகே போஸ்ட் கோவிட், அதாவது கோவிட் வந்து சரியானவங்களுக்கு ஏற்பட்ட ஃபேட்டிக் பார்த்தோம். அவங்களுடைய பலவீனம், கரெக்டா இருக்கு. இன்னும் வேற சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு அந்த வந்து லிங்க் கிடைக்கிறது ஏதோ பிரச்சனை இருக்கு. அது வந்து ஃபேட்டிக், அவர் சரளம் ஓகே போட்டேன். ஹெட்டேக், EPOM கரெக்டா? ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், அவரெல்லாம் இது மாதிரி நம்ம குழப்பம் வந்தா EPFO ஓகேவா? அனோஸ்மியா, அதுல போயிட்டு லாகின் கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம்ல? லாஸ் ஆஃப் ஸ்மெல், வாசனை அறியும் உணர்ச்சி இல்லாமல், ஆமா, இது போடுங்க. EPFO மசில் கூகுள்ல போடலாம், வீக்னஸ், குரோம்ல போலாமா? குரோம்ல கூகுள்ல போலாம். லோ ஃபீவர், வேலை இருக்கீங்களா ஜி? குறைந்த அளவில் ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டு அதுல பண்ண மொத்தம் காக்னிட்டிவ் டைஸ்ஃபங்க்ஷன், நான் அப்படியே ட்ரை பண்றேன். புலன் உணர்வு அது அறியறதுல ஓகே தொட்டு உணர்வு, சரி. இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கோளாறு. ஆமா காக்னிட்டிவ் டைஸ்ஃபங்க்ஷன் இது மாதிரி சரி, ஓகே. பொதுவாக வந்து கேப்சர் போட்டு வந்துடும். ஓகே இருக்கு. ஓகே செக் டீடைல்ஸ் ஆட் அதுல இந்த மாதிரி சிம்டங்கள்ல முடிஞ்சிச்சு. ஒரு சில மருந்துகள் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஜெல்சிமியா அதிகமா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஷண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஓகே ஓகே ஜி தேங்க் கம் டு ஹாஸ்பிட்டல். யூ ஹலோ சொல்றா, என்ன வேலையா? அப்பாஸ்டில் போட்டுருங்க. cannot get well. பிஎஃப் அப்ளை பண்ண வந்துருக்கா? இதை கேட்டேன். பிஎஃப் அப்ளை பண்ணுடா. after அதுதான் ஃபோன் பண்ண இருக்கிறாங்க வேலையாக. flew a அதான் கூகுளில் தான். few weeks ago. ஹலோ அது உள்ளே போயிட்டுண்டா. இபி சில வாரங்களுக்கு முன்னாடி flu வந்து அதுல இருந்து உடம்பு சரியில்லை, அதுல இருந்து ஓகேடா உடம்பு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சில பேஷண்ட் வராங்க. அவங்களுக்கு எல்சிஎம் வரலாம். They are found to have உள்ளே போயிடணும் நிறையா. a temperature of அது வாட்டி வரணுமா? somewhere அதான் அந்த யூஏ நம்பரு. about 99 degree. அவங்க வந்து எப்போவுமே அந்த 99 டிகிரியில், அதாவது காய்ச்சல்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது நோயில் நாட் வெல், நோயும் இல்லை நலமும் இல்லை, அந்த மாதிரி நிலைமையில் இருப்பாங்க. If they are chilly, அவங்க வந்து சில்லி பேஷண்டாக இருந்தாலும் கூட வித் ஹீட்ஸ் அண்ட் சில்ஸ், சூடும்
இல்னஸும் மாறி மாறி இருக்கும். ஈச் டே